மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்துலேயே கைப்புன்னு இருக்கும், அதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் வீடியோ போய் சேரும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. பட்டி பணத்தை கேட்க வந்த எட்டியா ஓடுற இரு எட்டி மிதிக்கும். எந்த ஜில்லாக்கு போனாலும் என்கிட்ட சிக்கிதான் ஆகணும். ஒழுங்கா வட்டி பணத்தை கொடுத்துட்டு போ. இந்த தெருல எல்லாத்தையும் வசூல் பண்ணியாச்சு. மேல தெருவுக்கு போனோமா அந்த சைடு போயிட்டு வந்துடும். இல்ல அத்தனை போயிடும் டாஸ்மாக் பக்கத்துல நிப்பானுங்க. ஒருத்தங்கிட்டையும் கரெக்ஷன் பண்ண முடியாது. முதல்ல டாஸ்மாக் போயிட்டு அப்புறமா இந்த தெருக்குலாம் வரலாம். அங்கதான் ஒட்டு தெரு போயில அங்கதான் நிப்பானுங்க. அங்க போய் வசூல் பண்ணாதான் உண்டு. காப்பி தண்ணி எதுவும் போட்டியா? செத்த காப்பி தண்ணி போடுறதா குடிச்சிட்டு வயலுக்கு போலான்னு பார்த்தேன். நேத்து உழுது போட்டு அதனால கிடக்குது. தண்ணி வேற பாய்க்கணும், அந்த வரப்ப வேற வெட்டி போடணும். செத்த காப்பி தண்ணி போட நேத்து கருத்து விடும் போதே உங்ககிட்ட நான் சொன்னா இல்லையா? செத்த கருப்பட்டியை வாங்கி கொண்டு வைங்க, காலையில காப்பி தண்ணி போடணும்னு சொன்னா இல்லையா? ஒரு துண்டு கருப்பட்டி கூட காணல. இந்த பானை நிறைய வாங்கி வச்சிருந்தேன். எந்த பையவுளால திங்கினே தெரிய மாட்டேங்க. சரி, நான் சுப்பையா கடையில போய் காப்பி குடிச்சிட்டு கிளம்புறேன். எனக்கு வயலுக்கு போகணும். ஒரு 10 மணி போல உரமுட்டையை தூக்கிட்டு வந்துரு. சரி, நீ தண்ணி கொண்டு வரணுமா? ஆமா, நீ தண்ணி கொண்டு வந்துரு. எனக்கு வரப்பட்ட போகணும். அந்த வாழைக்கு வேற கம்பு நட்ட போகணும். காத்து மழை வர்றதுக்குள்ள பருமலை வேற வரும். பருமலை வர்றதுக்குள்ள வாழைக்கு கம்பு கொடுக்கணும். சரி, நான் வயலுக்கு போறேன். என்ன உன் மவா எந்திரிச்சிட்டாலே எப்படி? அவன் எந்திரிச்சாளா? இப்ப குண்டில மிதிச்சு எடுப்ப பாத்துக்கிட்டே இருங்க. என் வயசுக்கு அந்த பிள்ளைய அடிச்சிட்டு கிடக்காத. சடங்கான பிள்ளைய தான் போட்டு அடிச்சிட்டு கிடப்பா. சரி, நான் வயலுக்கு போறேன். எழுப்பி விட்டு போறேன். இருங்க, இருக்க கருப்பட்டியை போட்டு காப்பி தண்ணி போட்டு குடிச்சிட்டு போங்க. கடையில போய் காப்பி குடிச்சா 4 நாள் ஆகும். சரி, சீக்கிரம் போட்டு பாப்போம். இல்ல குத்த சுத்தாந்து இருக்கேன். இந்த கோழிக்கு தந்து கரையான பிடிச்சு போடுங்க. பியாதில போவா எந்திக்கலான்னு பாரு. செர்ம மாடு போட்டு தூங்குன மாதிரி தூங்குற. காலையில மணி 5 மணி ஆகுது. அப்படியே சாரத்தையும் சேர்த்து தோச்சு போட சொல்லுமா. ஒரே சாவுதி கவுச்சவாடு அடிச்சிட்டு கிடந்தது. இன்னொரு 7 நாளைக்கு அந்த சாரத்தை கட்டிக்கிடுங்க. அவுத்துறாதீங்க. காலையில திரும்பியாவே ஏமா காலையில எழுப்ப மாட்டியா? ஏன் காலையில என்ன கழட்டு ஊத்துறதுக்கு நீ போற? இந்த வீட்டு வாசல்ல ஏதோ நிக்க போற? இதுக்கு நீ காலையில 5 மணிக்கு எந்திச்சானே 10 மணிக்கு எந்திச்சானே? இல்ல தெரியாம தான் கேக்க. காலையில இருந்து வீட்டு வாசல்லே நிக்கிய எதுக்குல? அவா எந்திச்சிருப்பாளோ? டார்லிங் 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 என் ஜூலி என் ஜூலி ஜூலி எந்திச்சிருப்பாளோ? சும்மா நம்ம ஏமா பல்படி எங்க? பல்படி தீந்து போச்சு. அப்ப நான் எப்படி பல்லு விளக்குவேன்? ஒரு நாள் பல்லு விளக்கணும்னா செத்துறமண்டா போ. ஏமா பல்லு விளக்குறதுக்கு ஏதாவது தாங்க. எல்லாரும் ஊமிக்கறி கடந்தல எடுத்து தேய். ஊமிக்கறியா? ஏ ராசா இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் பல்லு விளக்குனாரு? ஏமா நாலு பல்படி இருந்துச்சு அது எங்க? எல்லாம் வாங்கல. நேத்து கற்களோட முன்னாடியே வாங்கி வைக்க சொன்னேன். உங்க அப்பா புளுக்குன்னு தான் வாங்கி வச்சிருவாங்க. வாங்கி வைக்கல. அந்த உமிக்கறி கடந்துச்சு எடுத்து தேய். இல்ல நெல்லு மொட்டை மால்ல காஞ்சிட்டு கிடக்கு. அத மூட்டை கட்டி வை. அவன் தங்கியா வருவான். அவன் மாட்டுல போட்டு விட்டுரு. அவன் ரைஸ் மில்ல கொண்டு போட்டு விட்டுருவான். சரி, வேலைக்கு போகணும் வைக்கணும் ஒரு எண்ணம் கிடையாது. ஏன் சின்னவன் எந்திரிச்சிட்டானா? அவன் இன்னுமா எந்திக்காம இருக்கான். 2 ஆம்பளை பெண்ணை பெத்ததுக்கு 2 பொட்ட பிள்ளைய பெத்து போட்டிருக்கலாம். வீட்டு வேலையாவது பாத்துருக்கான். ஆம்பளை பக்கம் பெத்திருக்கேன், அவன் பக்கம் பெத்திருக்கான். கால்வன் அவன் பக்கம் பெத்தலுக்கு தான் தெரியும் வலியும் வேதனையும். ஒரு காசிக்கும் பிரயோஜனப்பட மாட்டானுவன். ஜூலி வந்திருப்பா, அதுக்குள்ள போயிடுவான். ஏ தாயே, என் புள்ளனிக்கு காலம் வரை எந்திரிச்சிட்டு போலுக்கு. கலெக்டர் வீட்டுல பிறக்க வேண்டியது தப்பு தவிர இந்த வீட்டுல பிறந்து போச்சு. காப்பி இன்னும் உங்க அம்மா போட்ட பாரு தெரியல. அடுப்பு பத்த வச்சிருக்காளான்னு பாரு. அவ முள்ளு தரிச்சிட்டு கிடந்தா. நான் எந்த சொன்னே காப்பி குடிப்பேன்னு அம்மிக்கு தெரியாது.
தெரியும், நீ இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சு அவளுக்கு தெரியாதுல்ல. என்ன தாயி இன்னைக்கு காலம்பரம் எந்திரிச்ச மாதிரி இருக்கு. இல்லப்பா நான் குளத்துக்கு குளிக்க போறேன்ப்பா. ஏமா அப்ப சாரம் ஒண்ணு கடந்துச்சு, லேசா தோச்சு போட்டுறியாமா? நீ யாருமே இருக்காதப்பா. ஏமா ஒரே ஒரு வேஸ்டி மட்டும் தோச்சு போட்டுறேன் அப்பாவுக்கு. சரிப்பா. எடி ராணி, என்னம்மா? எடி அவன் கிங்ஸ் வீட்ல போய் ஒரு 100 பால் வாங்கிட்டு வாடி போ. இன்னும் கொஞ்சம் பெரிய அண்டாவா தரப்படாது. எடி அவ அம்மா மிச்ச மீதி தான் பால் ஊத்துவ வட்டி. அதே போ, நான் கேட்டேன்னு சொல்லி 100 பால் தருவாவ. சரி கொண்டாங்க. அலும்பாம கொண்டுட்டு வா. வாங்குது 100 பால், அத்தனையும் அலம்பிட்டு கொண்டு வந்துருவ. ஏமா யாசிக்கிட்டே இருக்காதியம்மா, எனக்கு இப்ப எரிச்சலா வரும். எப்ப பாருப்பா, எப்ப நான் வாங்க போறதே பெரிய சின்னனப்பா. வாங்க போற வழி எடுத்து விட்டுருவா. ஏட்ட கொடுத்து விட்டு வாங்கிட்டு வருவா. நான் புடி அலும்பாம கொண்டுட்டு வா. அலும்பி கொண்டுட்டு வராத. சரி சரி சரி, எப்படி பால மிச்ச மீதி இல்லாம கொண்டுட்டு வரேன்னு மட்டும் பாரு. ஒரு சொட்டு கூட சிந்தி இருக்காது. சரி சரி இந்த புடி. இப்ப பள்ளிக்கூடத்துக்கு வர போணுமே. அத்தி வீட்டு பாடம் வேற எழுதல. இவ சீக்கிரம் கொண்டா, நான் வாங்கிட்டு ஓடி வந்துடுறேன். போற போக்க பார்த்தா பால் வீடு வந்து சேருமான்னு தெரியலையே, காப்பி போட்டலாமான்னு தெரியலையே, இவிய காப்பி குடிச்சிடலான்னு தெரியலையே, முள்ளு தரிச்சனான்னு தெரியலையே, முள்ளு வேற எரிய மாட்டேங்குதே. இவ வாயில நல்ல வார்த்தையே வராது. போ போ, காலையிலே இல்ல 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 இல்லதான். போ போ. தாயி, ஏ தாயி. என்னப்பா? அப்பா செத்த காப்பி தண்ணி குடிக்கிறதுக்காக குத்தச்சு உட்கார்ந்துருக்கேன். அலும்பாம சிந்தாம பாலை கொண்டு வந்துருமா? அப்பதான் உங்க அம்மா கொஞ்சம் கழனி தண்ணி மாதிரியாவது சுட சுட கொஞ்சம் காப்பியை ஊத்துவா. பாத்துக்க. சரிப்பா. இந்த கருப்பட்டியை வேற விற்க போனோம். 5 ரூபாய்க்கு தரியா 6 ரூபாய்க்கு தரியான்னு கேட்காவ. போட்டு எரிச்சு வேறதுக்கு காணுமா 5 ரூபாயும் 6 ரூபாயும். ஏமா அப்படியே வாங்கிட்டு வந்துட்டு அந்த கருப்பட்டியை போற ஒரு வாரமா ஒதுக்கி வச்சிருமா. சரி காலையே பணம் ஏற போவோம். இப்ப போனாதான் சரியா இருக்கும். அந்த சோளப்பட்டெல்லாம் எடு. இந்த கள்ளிப்படி எங்க? இருங்க நான் வாரையா. அம்மா என்ன அவசரப்படுதாவையா, ஒரு வேலை எனக்கு ஓட மாட்டேங்குது. ஏன் வெளிச்சம் வர்றதுக்குள்ள நான் பணம் ஏறணும். ஏன் பயணி குடிக்க ஆட்கள் வரும், சீக்கிரம் எடுத்து வை. கள்ளிப்படி எடுத்துட்டீங்களா? ஏன் கலவை எடுக்கல? சுண்ணாம்பு எங்க? சுண்ணாம்பு டப்பா அதுல இருந்துச்சு. ஏன் நேத்தாவளி எங்க? அப்பா புழுங்காதீங்க. நேத்துல அங்கதான் இருந்துச்சு. கட்டாம்பாக்கு கொழுந்து வெத்தல போட்டா வாய்ச்சவக்கோ, நானும் ஜவக்க மாப்பிள்ள வேணும். இசை இவன் அழக்கூடாதுப்பா. இசை அழுவியோ? இல்ல. இசை நீ வீட்டு படம்லாம் எழுதிட்டியா? கொஞ்சம் தான் முடிச்சிருக்கேன். சயின்ஸோ சோசியல் சயின்ஸோ இன்னும் முடிக்கல. கணக்கோ இங்கிலீஷும் முடிச்சிட்டேன். அத்தாடி இதெல்லாம் இவ முடிச்சிட்டாளா? இன்னைக்கு மீனா டீச்சர் வருவாங்களா? ஏன் வரமாட்டாவளோ? இல்ல அவளுக்கு உடம்பு எது சரியில்லாம போவதோ? எதுக்கு? இல்ல நானும் கணக்கு வீட்டு படமும் எழுதல, இங்கிலீஷ் வீட்டு படமும் எழுதல. ரெண்டுக்குமே மீனா டீச்சர் தானே. அதான் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா வரமாட்டாவல்ல, அதான் கேட்டேன். ஏன் உனக்கு வீட்டு படம் எழுதுக்கு கரியா வலிக்குது? நேத்து எங்க வீட்டுல புதுநெல் சோறு போகணும்ல, அப்படி சாப்பிட்டுட்டேன். வயிற்று முட்டை சாப்பிட்டேன். முட்டை 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 சாப்பிட்டேன்னா தூக்கமா வந்துட்டு அந்த தூங்கிட்டேன். சரி காலையில எழுந்துச்சு எழுதலான்னு பார்த்தேன். எங்க அம்மா காப்பி போடக்கு பால் வாங்கிட்டு வந்து என்ன அனுப்பிட்டாவ. உங்க வீட்டுல நேத்து புதுநெல் சோறா? பாயசம் ஆச்சுல? ஆமா அரிசி பாயாசம். ஏ அப்பா எங்க தரவே இல்ல. உங்க வீட்டுக்கு எங்க அம்மா கொடுத்தாவல்ல. ஏ தாயே என்ன சொல்லுத? அப்ப நீ திங்கலையா? ஏ தாயே எங்க அக்கா என்ன ஏமாத்தி தின்னுட்டாட்டி. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. எங்க அக்கா எல்லாத்தையும் நக்கி தின்றுப்பா. எனக்கு தெரியும். நாங்க கொடுத்துட்டோம். நீ பால் வாங்கக்கு யார் வீட்டுக்கு போற? நீ யார் வீட்டுக்கு போற? நானுமே கிங்ஸ் அண்ணே வீட்டுக்கு போறேன். நீ அவன் வீட்டுல இருப்பானோ? ஏன் அண்ணனே வீட்டுல தான் இருப்பாவ. தீய மண்டே நறுக்குன்னு கொட்டுவானே. சரி வாயா கிங்ஸ் அண்ணே வீட்டுல போய் பால் வாங்கிட்டு போவோம். அப்பதான் எங்க அம்மா காப்பி போட்டு தருவாவ. அங்கத்தான் நானும் போறேன். அந்த அலெக்சானே இருந்தோம்னா பிரச்சனை இல்ல. அவன் இந்த கிங்ஸி பையன் இருந்தா நறுக்குன்னு மண்டையில கொட்டுவான் பாத்துக்க. எதுக்கு? ஏபிசிடி சொல்லி என்ன மண்டையில கொட்டுதா மட்டி? ஏபிசிடி கேப்போலா? ஏபிசிடி எஃப் க்கு அடுத்து என்ன வரா? ஜி ஜி ஹெச் ஐ ஜே கே எல். அப்புறம் என்ன வரா? நீ இப்பதான் மனப்பாடம் பண்ணுத. எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லி பார்த்தேன். இல்ல நான் ஆதிரப்பல வீட்டுல பால் வாங்குதேன். நான் கிங்ஸி வீட்டுல பால் வாங்குதேன். அலெக்சனே உங்க அம்மா இருக்காவளா? இருக்கவ. ஆஹா
இது இந்த ஆதிர பிள்ளை கூட தானே இவ படிக்கா. இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகல. உங்களுக்கு காலைல 6 மணிக்கே பள்ளிக்கூடம் திறக்காவளோ? எந்த ஊர்ல 6 மணிக்கே பள்ளிக்கூடம் திறந்தாவே? அதானே நம்ம ஒரு பிளேட் எல்லாம் வாயை குடுத்துட்டு தப்பிக்க முடியுமா? ஆனா நீங்க தண்ணி இல்லாத காட்டு தம்பி வாக்கப்பட்டு போவியா? பாத்துக்கிட்டே இருங்க. உங்க வாய்க்கும் நீங்க பண்ண சேட்டிக்கும் தண்ணி இல்லாத காட்டுக்கு வாக்கப்பட்டு ஒரு குடிகார பையனுக்கு வாக்கப்பட்டு சின்ன பின்ன மாதிரி சீரழிய என் பேர் அலசில பையன் வாய் ஒண்ணுதான் இருக்குது. ஈனா முவாதுராவ இதோட பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும். என்னது இசை இப்ப வேண்டாம், நம்ம சேட்டை ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பாத்துக்கலாம். வேலுமணி பெரியம்மா, வேலுமணி பெரியம்மா, பால் வேணும். அந்த பிள்ளை வெளியில வர ஏடி படிப்பாது ஒழுங்கா வருமா? அப்படி இல்லன்னா கொஞ்சம் கடன் தாங்களே. ஆனா சத்தியமா எங்க போய் சீரழி போய் பாத்துக்கிட்டே இரு. நீல சத்தியமா தண்ணியில கட்டு தண்டி வாக்கப்பட்டு போகணும். அப்படிதான் இந்த ஊருக்கு தான் வாக்கப்பட்டு வரணும். சுத்தி இருக்க 18 படியில மழை பெய்யுது. பாவி பையில குடி இருக்கிற இந்த ஊர்ல மட்டும் மழை தண்ணியே கிடையாது. சாபம் பிடிச்ச ஊரு. அப்படியே நீங்க சொன்ன மாதிரி ஜாக்கப்பட்டு வந்தா நான் இந்த ஊர்லயே தான் வாக்கப்படணும். ஓ இந்த ஊரை கொரடிக்க எட்டி வாயை கொடுக்காத பெற பாத்துக்கலாம். இவரெல்லாம் பெறதாண்டி வச்சு செய்யணும். இல்லனே நீங்க சொன்னீங்களானே தண்ணி இல்லாத கட்டு நீலாம் வாக்கப்பட்டு போவனே. அப்படி வந்தா நாங்க இந்த ஊருக்கு தான் வாக்கப்பட்டு வரணும். இந்த ஊர்ல இருந்து ஊர்ல அடிச்சு தண்ணி தண்ணி இந்த ஊர்ல மழை தண்ணியா வரும். ஏனே முத நல்ல புத்தி தேவனே. உன் வாய்க்கெல்லாம் ஏனே உங்க அம்மா இல்லையானே? இருக்காவ ஏமா செல்வ சித்தப்பா அம்மா வந்திருக்கா. ஆத்தி பயில்வான் ரங்கநாதன் வந்துட்டானே. என் மண்டையிலே நறுக்குன்னு கொட்டுவானே. இல்ல கிங்ஸ்டன் தோட்டத்து போலியா நீ? வாளிக்கு தான் தண்ணி வச்சுட்டு வரேன். இந்த பிள்ளை எதுக்கு நின்னுட்டு இருக்கு? இவங்கிட்ட வாயே குடுத்துறப்படாதுப்பா. பால் வாங்க வரல அந்த தூக்கிட்டு இருக்கா. 100 பால் வாங்க இருக்குல்ல. எத்தனை லட்சத்தி படிக்கியா? நம்ம வாயே குடுத்துறக்கூடாதுப்பா. ஆவா ஏபிசிடி கேட்டானுன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். ஓ செல்வ சித்தப்பா மோல. டி உன்னதான் எங்க தம்பி கூப்பிடலாம்ல. தெரியுது, உங்க வேலையை மட்டும் பாத்துட்டு போங்க. ஓ செல்வ சித்தப்பா மோல. ஆமா இது நம்ம பாக்கியத்த மாவு மாதிரி இருக்கு. அவங்க எல்லாம் அந்த வீட்டுல தான் பால் வாங்குவாங்க, இங்க வாங்க மாட்டாவ. இந்த வீட்டுல பால் வாங்காத இருக்குன்னு இந்த காம்பவுண்ட்ல வேலை. நாங்க ஒண்ணு உங்க வீட்டு வாசல்ல நிக்கல. ஒரு ஏபிசி சொல்லு பாப்போம். இதுக்குதான் வாயே கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். எடி அன்னைக்கு ஏபிசி பாதியோட நிப்பாட்டி மிச்சத்தை சொல்லு பாப்போம். நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? என்ன சொல்லுதா? இல்ல இந்த 2 பிளேட் வந்து ஏபிசி சொல்லு பாப்போம். பால் வாங்கிட்டு வந்த வழியை பார்த்து போயிருவோம். அட செல்வ சித்தப்பா மோல கொஞ்சம் ஏபிசி சொல்லு பாப்போம். பெரியம்மா சீக்கிரம் பால் தாங்க, எங்க அம்மா தேடுவாங்க. அதெல்லாம் உங்க அம்மா தேட மாட்டாவ. நீ ஏபிசி சொல்லு பாப்போம். காலையில இவனு 2த்துக்கும் பியாதி எடுக்குது. பியாதில எடுத்தானுவ என்ன வரத்து வரானுவ. கொஞ்சம் படிச்சுட்டானுவலாம். எப்பா ஏ பாக்கியத்தை மோல ஏபிசி சொல்லு பாப்போம். உங்க வேலை ஏதோ உண்டத பாத்துட்டு போவாங்க. என்ன சொல்றாச்சு மோல பாத்துட்டு கொண்டடி பால் ஊத்தி தரேன். இம்மா முதல்ல ஏபிசி சொல்லுங்க. பாவி பையில என்ன விட மாட்டானோ போலுக்க. எல்லாம் அம்மா காப்பி போடணுமா சொல்லி விட்டுருக்கல. எடி பாத்துட்டு கொண்டடி. இந்தாங்க பெரியம்மா. எடி நீ சொல்லு பாப்போம் ஏபிசி. வேலுமணி பெரியம்மா பால் தாங்க, எனக்கு யாராவது சூளுக்கு போணும். நீ படிக்க கட்டி போறா? மாடு மேய்க்க போறேன். நீ கடைசில அங்க தான் போ பாத்துட்டே இரு. உங்க கருவா எச்ச அமக்காதீங்க என்ன? எடி உங்க அம்மைக்கு வட்டிக்கு போறேன்னு கேளு. தேவையில்ல. கேள காலே லகட்ட வம்புலக்கான பாரு. எல்லாம் சின்னவனே வயலுக்கு போயிட்டு வந்துட்டேன். வாழைக்கு தண்ணி வச்சுட்டேன். ஏமா அதான் வாழைக்கு கம்மு நாட்டணும். அது ஒரு 8000 ரூபாய் எடுத்து வைங்க. ஏன் நேத்து தானே நான் 8000 ரூபாய் கொடுத்தேன். 10,000 வாழை போட்டுருக்கு. நேத்து 8000 ரூபாய் கொடுத்தீங்களா? நேத்து 8000 கம்பு தான் என்னால வாங்க முடிஞ்சது. இன்னும் 2000 கம்பு வாங்கிட்டு இருக்கு. கம்பு நெட்டவனுக்கு கோழி கொடுக்கணும். என்கிட்ட 1 ரூபாய் இல்ல. வாங்குத பணத்தை பூரி என்னதான் பண்ணுதானோ. எப்பா தினமும் துட்டுன்னா பஞ்சரிக்கான். எல்லாம் என்கிட்ட இல்லல, உன் கையில இருந்தா போடல. என்கிட்ட 1 ரூபாய் இல்ல. வேணும்னா தாங்க கம்பு நாட்டி விடுதேன். அவ்வளவுதான். என்ன நேத்து 8000 தந்தம்லால. திருடாதே தம்பி திருடாதே, திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே. தட்டி செம்மையா விழுந்துருக்கு போலுக்கு. எங்க அம்மாக்கு தட்டி வாங்கி கொடுத்தது நீதானடா. இரு என்னடி திருடர்கள் ஜாக்கிரதை. தாயே பள்ளிக்கூடத்து பிள்ளைல போயிட்டான்னு தெரியலையே. காலமர நம்மளால எந்திக்க முடியுது. அந்த கொசு கடி வந்ததுன்னா அம்மா பொச்சின்னு கடிக்குது. முழுக்க தூக்கமே கிடையாது. விடிஞ்சதுக்கு அப்புறம் லேசா கண் அசருது. அதுக்குள்ள புழுக்குன்னு விடிஞ்சிருது. ஆத்தி பள்ளிக்கூடத்து பிள்ளைலாம் போயிட்டாலும் என்னன்னு தெரியலையே. வடிவே தங்கம், வடிவே என்ன பள்ளிக்கூடத்து பிள்ளைலாம் போயிட்டாங்களா? போன மாதிரி 8 மணி பஸ் போயிட்டாங்க. போவல அது
பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னாடி வருவாளா இருக்கும். நான் வரா பல்லெடுத்து பிள்ளைலே 8 மணி ஆயிட்டாங்க. ஆத்தி பாதவத்தி கண்ணெல்லாம் பட்டுட்டு போண்டிருக்கு. தீ கண்ணாச்சே 10 வச்சிருவாளுங்கள பரட்ட. அத்தா மொட்டை பாப்பத்திய காணல. இவளுக முன்னாடி போனா அவளுக பின்னாடியே வருவானுங்க. கரெக்டா வருவானுங்க பாரு. ஒரு படையெடுத்து வருவானுங்க பாரு. ஏழு இவளுக்கு 10 வச்சிருவாளுங்க போலுக்க. என்னத்த 10 வைக்க போறாளுங்க? வழக்கம் போல ஏதாவது 10 வைப்பாளுங்க. நம்ம விரும்பு போயிருவோம் அப்படியா? வீடு போங்குது, காடு வாங்குது. இந்த கிளைகள் பண்ற அட்டோலியா. சரி வாங்க, கண்டுக்காம போயிருவோம். போறாளுவலா போவல நின்னுட்டு இருக்காளுவ. வேற ஒண்ணுக்கு இல்ல, அவனு வருவானுவன்னு இவ்வளவு நின்னுகிட்டு இருக்காளுவ. சரி வாங்க போவோம். அவனு இன்னும் வரக்கானுவன். அதெல்லாம் மோப்பம் முடிச்சு வந்துருவானுவ. மல்லிப்பூ மோப்பம் முடிச்சு வந்துருவானுங்க. இப்ப வருவானுங்க பாரு. எடே சோளு எத்தனை மணிக்கு விடும்? கிளவி தூது சொன்னதுக்கு கேக்கா. இப்ப பாரு, இன்னைக்கு அரை நேரம் தான் பாட்டி. அதனால 12 மணிக்கே ஸ்கூல் விட்டுரும். கரெக்டா 12 மணிக்கு அங்க வந்து நிப்பானுங்க பாரு. இன்னைக்கு கிளவிகள் அவன் புரட்டி எடுக்க போறானுங்க. நல்ல தூக்கி போட்டு மிதிக்கிட்டோம். சரி வா போலாம். கிளவி இன்னைக்கு செத்திங்கடி. 12 மணிக்கெல்லாம் ஸ்கூல் விட்டுரும். ஆமா 4 மணிக்கு தான் ஸ்கூல் விடும். இன்னைக்கு செத்தாளுங்க. 12 மணிக்கு ஸ்கூல் விட்டுருங்காலுவ. பாப்போம். அத இன்னொரு செட்டு போவாளுகள. அவளுகிட்ட கெட்ட தெரிஞ்சிட போதே. தங்கச்சிட்ட கேட்டானா? என் தங்கச்சி ஊரே வித்துருவா. அவ காலையில இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட செமத்தி அடி வாங்கியிருக்கா. இன்னைக்கு மட்டும் அவ வாயில இவளுக விழுந்தாளுக, செத்தாளுக. அந்த கிங்ஸின் பையன் எல்லாம் மண்டிலேயே கொட்டி கொட்டி விட்டுறான் போலுக்கு. மண்டெல்லாம் வீங்கி போய் கிடக்கு என் தங்கச்சிக்கு. எதுக்கு அவங்கிட்டே விளையாடுதான் உன் தங்கச்சி? அவனே ஒரு கோவக்காரன் முரட்டுக்காரன்னு தெரியும். என் தங்கச்சிக்கும் கொட்டு வாங்காம இருக்க முடியல. அவன் தான் அப்படிப்பட்டவனு தெரியும்ல. அப்ப எதுக்கு அவங்கிட்டே விளையாடுதா? அது என்னமோ தெரியல, 2 பேருக்கும் அப்படி ஒரு பொருத்தம். அந்த போய் சும்மா ரோட்ல போனாலும் என் தங்கச்சி கொட்டி தம்பி போறான். ஆமா, என் தங்கச்சி சும்மா லேஸ் பட்ட கிடையாதுல. அவங்கிட்ட மெனக்கிட்டு வம்பிழுக்கா. அவன் நறுக்குன்னு கொட்டிச்சுட்டு போயிருந்தான். வீட்டுல இருந்து ஐயாம்பா சட்டி சாம் வரான். சீக்கிரம் போயிடலாம் வாங்கட்டி. தங்கம் அந்த பையில வந்துட்டானுவ. சீக்கிரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருவோம். கிளவிகள் 10 வச்சிருவாளுங்க எங்க அம்மா கிட்ட. சீக்கிரமா ஓடிடுவோம். ஓடுறாளுகளா ஓடட்டும். இப்ப பாரு, அவனு பின்னாடியே பஸ் ஸ்டாண்டுக்கு போவான் பாரு. இல்ல இப்பதான் போனதுக்கு முன்ன இல்ல கிளவிகள் இருக்காளுங்க பார்த்து ஊர்ல 10 வச்சிருவாளுங்க பாத்துக்கா. இல்ல அந்த புள்ளி இப்ப பார்த்ததம்ல உண்டு. ஒரு வீட்டுக்குள்ள போனா வெளியே வராது. ஸ்கூல் வேற 4 மணிக்கு தான் விடும். என்ன பாட்டி? பஸ் ஸ்டாண்டுக்கா போறேன். நான் சொன்னது இந்த கிளவி 10 வைப்பான்னு. எனக்கு வேலை சொல்லி இருக்கு பாட்டி. இன்னைக்கு பார்த்து அரை நேரமா பத்துக்கா ஸ்கூல். 12 மணி எல்லாம் விட்டு தொலைச்சிருவாங்களாம். என்ன மான பைசு உழைச்சு நடத்துறாவளோ தெரியல. எப்படி போட்டு கொடுத்தேன் பத்தியா? கரெக்டா 12 மணிக்கு போவான் பாரு. அன்றைக்கு மட்டும் கையங்கெல்லாம் மாட்டட்டும். அவன் அப்ப ஈசாக்கு கிட்ட சொல்லி கொடுக்கல. என் பேரை நான் மாத்திடுறேன். தாவிது மோவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? 2 பேரும் கூட்டு காணி போய்தான். இவன் அந்த மீனா குட்டி பிள்ளைய பாப்பான்னு நினைக்க. என்ன தாவிது மோவனே? சூரிய கழுவி எனக்கு சூரிய வச்சுட்டா போலுக்கு. ஈசாக்கு மோவனே, உங்க அப்பா நெல்லு மூட்டை கேட்ட மத்துக்க வேத நெல்லு மூட்டை தருவானா எப்படி? அது எங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க. 10 மணி பஸ் இன்னும் வந்திருக்காது. 8 மணி பஸ் வந்துட்டா தங்கம். அதாவது இப்பதான் முன்னாடி போறாங்களாம். சீக்கிரம் கொடுக்க சீக்கிரமா போகும். இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல பாத்துட்டு போகும்ல. இல்ல கிளவில எப்ப மாட்டு இருக்காளுங்க. வேண்டாம், அதான் 12 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. அப்ப பாத்துக்கிட்டது. இல்ல ப்ளீஸ்ல இல்ல 12 மணிக்கு ஸ்கூல் விட்டோம். நம்ம கரெக்டா ஸ்கூல் வாசலுக்கு போயிருவோம். அங்க இருந்து பாத்துட்டு வந்துடலவா? அங்க யாரும் பார்க்க மாட்டாவ. அந்த பிள்ளைகிட்ட இதை லெட்டர் கிட்ட எழுதி கொடுத்துரு. லெட்டர் தான் பக்கமா எழுதி வச்சிருக்கேன். இல்ல இன்னைக்கு எப்படி அந்த பிள்ளைக்கு நான் லவ் லெட்டர் கொடுத்துணும்ல. சரி கொடுத்துரு. சரியா? ஸ்கூலுக்கு போறியா? ஒரு தக்கில எப்படி கேட்க பத்தியா? வயலுக்கு போற. இல்லவா நம்ம வயலுக்கு போவோம். பஸ் ஸ்டாண்டுக்கு போவல? போவல. இல்ல எனக்கு அந்த பிள்ளைய பார்க்கணும் போல இருக்குல்ல. இல்ல இப்ப போனா மாட்டிக்கிடுவோம். 12 மணிக்கு போறோம். ஓகே? என்ன ஸ்கூலுக்கு போவானுல எப்படி? அதெல்லாம் 12 மணிக்கு தானே போயிருவானுங்க பாரு. அப்ப ஈசாக்கு இல்ல அங்க வருவான். கரெக்டா அவங்கிட்ட காட்டி கொடுத்துடணும். மவனை போட்டு அங்கே அடிப்பான் பாரு. ஏதோ இந்த ஊர்ல இருக்க பிள்ளைலாம் நல்ல பிள்ளையா இருக்குன்னு நம்ம இப்படி பண்ணுதோன்னே. வரவே நாம எல்லா பிள்ளை நல்லா இருக்குன்னு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தாய் தப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாவ, ஆளாக்குவாவ, இங்க காதலிக்கு இதெல்லாம் பண்ணிட்டு போவாங்களாங்க. நாம பண்ணது சரிதான் வடிவே. என்னல 12 மணிக்கு ஸ்கூல் விட்டுன்னு சொன்ன. எல்லாமே பள்ளிக்கூடத்துல இருக்குது. அதான் எனக்கும் தெரியல. இல்ல கிளவின் வேனுக்கு நம்மளுக்கு ஏமாத்திட்டால. நான் காலையிலே பஸ் ஸ்டாண்ட்லயே பாத்துருப்பேன். கிளவின் நம்மள மாட்டி விட்டுருக்காள்வல. இல்ல அது அந்த பெட்டி கடை வச்சிருக்கல பாட்டி. அதுகிட்ட கேளு ஸ்கூல் எத்தனை மணிக்கு விடுன்னு கேளு. இரு நான் கேட்டு வர. பாட்டியோ ஸ்கூல் எத்தனை மணிக்கு விடும்? அது சாயங்காலம் 3:30க்கு ஸ்கூல் விடும்.
கேள்வி என் வேலை சொல்லலாம் நாசம் பண்ணிக்கிட்டாலுல இரு தங்கம் உனக்கு இருக்குடே. எடி உன்கிட்ட பியானா இருக்குதா? பியானா இருக்குதே இங்க இல்ல. எடி மகிமா உன்கிட்ட பியானா இருக்குதா? இல்ல. நானே பியானாவை வீட்ல வச்சுட்டேன்னு இருக்கேன். சரி நான் பாடிக்கிட்டு போய் இங்க அடிச்சிட்டு வந்துடுறேன். எடி ஒரு 10 நிமிஷம் தாயே. என்கிட்ட 10 நிமிஷம் இல்ல. உன்கிட்ட 5 நிமிஷம் இருக்கா? எடி வச்சிருந்தல காலையில. 4 நாள் வச்சிருந்த வட்டி. 4 நாளா இருக்கு சில்லற மாதிரி கிளவி துட்டு பிச்சை தராது. அதுக்கு தான். நீ 5 நிமிஷம் தா. நான் உனக்கு நாளைக்கு சேர்த்து தந்துடுறேன். வேற 5 நிமிஷம் மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு. சரி 5 நிமிஷம் தா. நாளைக்கு உனக்கு 10 நிமிஷம் சேர்த்து தந்தது. சரி. சரி இரு நான் போய் இங்க அடிச்சிட்டு வந்துடுறேன் இங்க பண்ணல. சரி எடி எனக்கு அப்படியே ரொம்ப நெல்லிக்க வாங்கிட்டு வந்துருவியா? சரி நான் வாங்கிட்டு வரேன். உப்பு போடணும் உப்பு போடாம வாங்கணுமா? உப்பு போடுறேன்னா உப்பு வத்தப்படி எல்லாம் போட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ஐயோ இவிலா என்னப்ல நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏம்பல நான் வரக்கூடாதோ? இங்கல வரக்கூடாது. எங்க டீச்சர் பார்த்தா என்ன அடிப்பாவ. ஏப்ல இது ஸ்கூலுக்கு வெளியில தானே நிக்க. அம்மா நான் உள்ள போறேன். ஸ்கூல் எத்தனை மணிக்கு விடும்? நான் சொல்ல மாட்டேன். நான் போறேன். இன்னைக்கு நீ பர்சன்ட்டுக்கு வரல.